ஊசி மூலம் உடலில் போதைப் பொருளை ஏற்றிய நபர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஐதவிர ஆவா குழு தலைவர் கனடாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை நாடு கடத்துமாறு கனடாவில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் ஊசி மூலமாக உடலில் போதைப் பொருளை ஏற்றிய இளைஞர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு ஊசி மூலம் உடலில் போதை வஸ்தை ஏற்றியிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் மயக்கமடைந்த நிலையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவரை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து குறித்த இளைஞர் இவ்வாறு ஊசி மூலம் போதைப் பொருளை ஏற்றி வந்தார் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்திகள் தான் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் தாண்டி போதைப்பொருள் பாவனை என்பது யாழ்ப்பாணத்தில் அதிக அளவில் இருக்கின்றது. இன்று சர்வசாதாரணமாக இந்த போதைப்பொருள் பாவனைக்கு இளைஞர்கள் அடிமையாகின்றார்கள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளின் மூலமாக அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது பொது வழியில் பயன்படுத்துகின்றார்கள், சர்வசாதாரணமாக பயன்படுத்துகின்றார்கள், அனைவரும் பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறான ஒரு மோசமான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அனைவரும் என்பது என்று சொன்னால் அனைவருமே போதைப்பொருள் பயன்படுத்துகின்றார்கள் அது இல்லை. பெரும்பாலான இளைஞர்கள் மாணவர்கள் இவ்வாறு போதைப்பொருளுக்கு அடிமையாகின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை யார் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக போலீசார் தான் சட்டப்படி எடுக்க வேண்டும். ஆனால் போலீசார் ஒரு சில பேரை பிடித்தாலும் அதனையெல்லாம் தாண்டி இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூக கட்டமைப்பாக நாங்கள் கட்டுப்படுத்தினால் தானே தவிர அல்லது இந்த போதைப் பொருளை முற்றாக கட்டுப்படுத்த முடியாது என்று அதிக அளவிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது வியாபித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே உங்கள் வீதிகளில் பயன்படுத்துகின்றார்கள், உங்கள் கிராமங்களில் பயன்படுத்துகின்றார்கள், உங்கள் இளைஞர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்ற பொழுது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அதனை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கட்டுப்படுத்துவதற்கு யாருமே முன்வருவதில்லை என்பதுதான் இதிலே ஒரு கசப்பான விடயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் பெரும்பாலான இளைஞர்கள் இவ்வாறு பயன்படுத்துகின்ற போது இந்த இளைஞர்களை எதிர்ப்பதற்கு யாருமே விரும்புவதில்லை. அவர்களால் அவர்களுக்கு ஆபத்து வரும், அதாவது எதிர்ப்பவர்களுக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதனால் தான் பொறுமையாக இருக்கின்றார்கள். இதனை தாண்டி இந்த அரசியல்வாதிகள், இந்த சமூக சேவகர்கள் எல்லாம் எங்கே போகின்றார்கள் என்று தெரியவில்லை. தேர்தல் வருகின்ற போது ஒட்டப்படுகின்ற சுவரொட்டிகளில் மட்டுமே சமூக செயற்பாட்டாளர்கள் என்று இருக்கின்றதை தவிர வேற செயற்பாடுகளில் எந்த ஒரு சமூக சேவையும் காணவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் தான் தற்பொழுது யாழ்ப்பாணமும் போய்கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆவா குழு தலைவனான பிரசன்னாவை நாடு கடத்துமாறு கனடா ஒன்றாரியோ நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் கனடாவிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதாவது இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆவா குழு தலைவன் என்று அறியப்படுகின்ற பிரசன்னா என்ற அஜந்தன் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அவர் கனடாவிலே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த இந்த பிரசன்னா என அழைக்கப்படுகின்ற நபர் இலங்கையிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அந்த வகையில் அவர் அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவத்துடன் அவர் தொடர்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பிரான்ஸ் நாட்டு போலீசாரினால் தேடப்படுகின்ற ஒருவராக அவர் மாறியிருந்தார். இவ்வாறான சூழ்நிலை தான் பிரான்சில் இருந்து அவர் கனடாவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கனடாவில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. கடந்த வருடம் அவர் இவ்வாறு கனடாவிலே கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அவர் கனடாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரை உடனடியாக நாடு கடத்துமாறு, அதாவது பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனடா ஒன்றாரியோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்த நிலையில் அவரை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அது தவிர பல்வேறு குற்றச்செயல்களுடன் ஈடுபட்ட குறித்த அஜந்தன் எனப்படுகின்ற நபர், அதாவது அவரை பிரசன்னா என்றும் அழைக்கின்றார்கள், ஆனால் அவரது சொந்த பெயர் அஜந்தன் என்று கூறப்படுகின்றது. இந்த நபர் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இங்கு பிரச்சனைகள் ஏற்படத்தான் அவர் இங்கிருந்து தப்பித்து வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அவரின் நிலை என்பது இவ்வளவு மோசமானதாக மாறி இருக்கின்றது.
ஆகவே இன்றும் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது இருக்கின்றவர்களும் பலர் நினைக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஆவா குழு என்று சொன்னால் ஒரு கெத்து, அதாவது 18-19 வயது இளைஞர்கள், அது தாண்டி ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவிலே இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவா குழு என்று சொன்னால் ஒரு கெத்து, வாழ்வெட்டு குழு தலைவன் என்று சொன்னால் ஒரு கெத்து, அவர்கள் ஏதோ இந்த நாட்டில் ஏதோ செலிபிரிட்டி போல நினைக்கின்றார்கள், விஜயஜித் போல அவர்களை நினைக்கின்றார்கள், அவர்களை வைத்து கொண்டாடுகின்றார்கள், அவர்களுக்காக பாடல்கள் பாடுகின்றார்கள், இவர்கள் அங்கு சென்று அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்து வெளியிடுகின்றார்கள். அதாவது எங்களுக்கு ஆவா குழு சப்போர்ட் இருக்கு, நாங்க கெத்து, எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று. ஆனால் அதெல்லாம் ஒரு கெத்தும் இல்லை, அது வெத்துத்தான் என்பது காலப்போக்கில் இவர்களுக்கு வளர வளர விளங்கும். அல்லது சிறைச்சாலைகளில் இருக்கின்ற போதோ அல்லது உலகில் எந்த மூலைக்குமே போக முடியாத சூழல் ஏற்படுகின்ற போதோ அவர்களுக்கு அதன் உண்மை தெரிய வரும். எனவேதான் சொல்லுகின்றோம், இந்த போலியான அந்த வயது கோளாறு காரணமாக சில விடயங்களை நாங்கள் தவறான முன்னுதாரணமாக, தவறானவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வோம், சரியான ஒரு நபர்களை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த வகையில் இது இப்படித்தான் தெரியும். இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போது நீங்கள் சில வேளை ஏதாவது பேருந்து கண்ணாடிகளை உடைக்கலாம், அல்லது யாருக்காவது வெட்டலாம் என்று செல்லலாம், யாரையாவது வெட்டலாம், யாரையாவது தாக்கலாம். ஒன்று ஆரம்பிக்கும், பிறகு 2-3 மாறும். அதுக்கு பிறகு இலங்கையில் தேடப்படுகின்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு தப்பி செல்வீர்கள். அப்போது உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சும்மா விட மாட்டார்கள். அப்போது அவர்கள் ஏதாவது உங்களை சீண்டுவார்கள், பதிலுக்கு நீங்கள் அவர்களை சீண்டுவீர்கள், அல்லது அங்கு போன பின்னும் ஏதாவது செய்து பார்க்கலாம் என்று தோன்றும். அதுக்கு பிறகு ஏதாவது செய்வீர்கள், காலம் ஃபுல்லாக உங்களது வாழ்க்கையை இழக்க நேரிடும். ஆகவே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே அவர்கள் வாழ்வெட்டு குழுக்களில் ஈடுபட்டாலும் குற்றங்கள் செய்தாலும் அது சமூகத்துக்கு ஆபத்தானதாக இருந்தாலும் இவர்கள் தமிழர்கள், இவர்கள் திருந்த வேண்டும், நல்வழிக்கு வர வேண்டும் என்பதுதான் எமது விருப்பமாக இருக்கின்றது. இந்த நிலையத்தான் நான் சொல்லிக் கொள்ளுகின்ற விடயம், இந்த இளைஞர்கள் மிக மிக கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள், இப்படியான விடயங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள், இது பாரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த வாழ்வெட்டு, அடிதடி, இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி யாரையாவது அடிக்கப்படுவது, பணத்திற்காக இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுவது, இவ்வாறான விடயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு படித்து ஒரு சொந்த நிலைக்கு வாருங்கள், அல்லது ஏதாவது கலைத்துறையில் உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள பாருங்கள். அதனூடாக நீங்கள் வளர்ந்து வருகின்ற போது அதுதான் ஒரு உண்மையான ஒரு கெத்தாக இருக்கும். அதை விடுத்து இவ்வாறு வேலைகளை விட்டு வெளிநாட்டு காசில் அல்லது சகோதரர்களின் காசில் நீங்கள் மோட்டார் சைக்கிளை வாங்கி கொண்டு இவ்வாறு அடாவடியாக செயற்படுவது என்பது எந்த வகையிலும் ஒரு கெத்தோ அல்லது ஒரு சிறந்த விடயமாகவோ இல்லை. அதனை தாண்டி நீங்கள் உழைத்து நீங்கள் முன்னேறி உங்கள் குடும்பத்தை பார்த்து இவ்வாறு நீங்கள் செய்கின்ற போது அப்போதுதான் நீங்கள் உண்மையிலே ஒரு ஹீரோவாக இருக்கிறீர்கள். இந்த எத்தனை ஆண்கள் தங்களது குடும்ப சுமை காரணமாக வேலைக்கு சென்று சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும், பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று பலர் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகம் மீதான கோபம் வந்தாலும் அல்லது அடுத்தவர்கள் இவர்களை டிஸ்டர்ப் பண்ணுகின்ற போது, அதாவது தொந்தரவு செய்கின்ற போது அதெல்லாம் பொறுத்து சிரித்து கொண்டே கடந்து செல்கின்றார்கள். இதனால் அவர்கள் கோழைகளோ அல்லது வீரம் இல்லாதவர்களோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் கோபம் கொண்டால் நீங்கள் உயிருடனே இருக்க மாட்டீர்கள், அதுதான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது, அதனால் அவர்கள் பொறுமையாக கடந்து செல்கின்றார்கள். பொறுப்பில்லாதவர்கள் இவ்வாறு இந்த வாழ்வெட்டு குழு, தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஈடுபடுகின்றார்கள். அதுவும் சொந்த காசுகளில் இல்லை, வீட்டில் இருக்கின்ற சகோதரர்களின் காசுகளில் இல்லை அடுத்தவர்களின் காசுகளில் பணம் கூடிப்பே என்ன செய்வது தெரியாமல் இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அமைதியான வாழ்க்கையை விரும்புகின்ற, குடும்ப பொறுப்புடன் செயல்படுகின்ற இளைஞர்களை சீண்டுகின்ற வேலையில் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இது எந்த நாளுமே நிலைக்காது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவென்றது போல பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் இவ்வாறான விடயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு சிறந்த பிரஜைகளாக, சிறந்த ஒரு மனிதனாக வளர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுதான் என்றுமே நிரந்தரமானது. இந்த வயதில் சில விடயங்கள் சரியாக தெரியும், ஆனால் கொஞ்சம் கடந்தால் பிறகு அது பிழையாக விளங்கும். ஆகவே இப்படியான வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு உங்களது தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.